ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். ஏன்னா தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு, அதாவதுங்க இல்லறம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, யார்கிட்ட போய் கேட்கறது, எங்களுக்கு என்ன சொல்லுவாங்களே திக்கற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நம்ம சேனலோட வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கிது. புதிதாக திருமணமான கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது திருமணம் ஆக போகிற ஆண் பெண்ணாக இருக்கலாம், திருமணம் ஆகியும் கொஞ்ச நாளில் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருதுங்கிற கம்ப்ளைண்ட்டை வைக்கிற தம்பதிகளாக இருக்கலாம். இப்படி நிறைய பேருக்கு அவங்களுக்கு சொல்யூஷனை ரொம்ப எளிமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி ஈஸியாக நாம் சொல்கிறோங்கிறது தான் முக்கியம், செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அந்த சேவையை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு மகத்தான சேவையாக இருக்குன்னு நாம் நம்புகிறோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பெரும்பான்மையான ஆண்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம். அது என்னங்க அப்படின்னு கேட்டால், ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸை பற்றுதான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆண்கள் இந்த சைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிறிய அளவில் இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. இதுக்கான மருந்துகளையும் மருத்துவங்களையும் தேடி அலையிறாங்க. சொல்லப்போனால் எல்லா பிரச்சனையை விட இது பெரிய பிரச்சனையாக ஆண்களுக்கு இருக்குது. கையில் கால் இல்லை அப்படின்னா தான் கஷ்டப்படணும், வருத்தப்படணும். இது வளரலை அப்படின்னா வருத்தப்படுறாங்க, ரொம்ப பதறாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோதான் இதை பற்றி கேட்டாலும் சொல்லக்கூடிய பதில் என்னமோ ஒன்றே ஒன்று தான், இருப்பதை வைத்து திருப்தி அடைய கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். எல்லா மருத்துவர்களுமே அதை தான் சொல்ல போகிறாங்க. சில போலிகள் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து காசு பறிக்கணுங்கிற ஒரு ஆசையில் வாங்க நான் பயங்கரமாக அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன்பாங்க. சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்கிறது தான், எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக்க முடியும், ஆனால் எலுமிச்சை பழத்தை பூசணி பழமாக்க முடியாது. நம்ம ஆளுங்க எல்லாமே இந்த பூசணி பழம் ஆக்கிற வேலையில் தான் போவாங்க. நம்மகிட்ட வராங்க, ஏதாவது ஒரு மேற்பூச்சி சொல்கிறோம், ஏதாவது உணவு பழக்க வழக்கங்கள், சில எக்ஸசைஸ், இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 இன்ச் இருக்குன்னா 5 இன்ச்சு பண்ணலாம். அதுக்கு வழிகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிரம்மாண்டமாக கேட்குறாங்க. 5 இன்ச்சு எனக்கு 10 இன்ச்சு ஆக்குங்கன்னா என்ன பண்ண முடியும்? புடலங்காயே அது. புடலங்காய்க்கு தான் கல் கட்டி தொங்க விடுவாங்க. இதுக்கு நம்ம எந்த கல்லை கட்டி தொங்க விடுறது? இதுக்கும் இழுத்தல் கருவிகள்லாம் இருக்குது. இதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்குது, பல பேருக்கு தெரியாது. அதாவது பம்புகள், இழுத்தல் டிவைஸ். அதாவது புடலங்காய்க்கு முனையில் கயிறு ஒரு கல் கட்டி தொங்க விட்டுருவாங்க, அந்த புடலங்காய் வேகமாக வளரும். அதே மாதிரியே அந்த உறுப்போட முனையில் ஒரு சின்ன ஒரு இழுத்தல் மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு அது ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறது பண்ணுவாங்க. ஸோ அது காலப்போக்கில் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது ஒரு கருவி. சில பம்புகள் வச்சும் நீளப்படுத்தலாம், பட் அது டெம்பரவரியாக தான் இருக்குது. இது மாதிரி நிறைய கருவிகள் இன்றைக்கி வந்துருச்சுங்க. சரிங்களா? அதை வச்சு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ், கீகர்ல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் எக்ஸசைஸில் இட்ஸ் பெஸ்ட் எக்ஸசைஸு டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிற அந்த ஹார்மோனை அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸ் தான். ஆணுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஆண்மையை கொடுக்கறது. அந்த டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் அதிகமாக இருக்கும்போது அவன் ஆண். டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் கம்மியாக இருந்தால் அவங்க எதிர்பாலினம். அவங்களுக்கு வேறு ஹார்மோன் இன்க்ரீஸாக இருக்கும். சரிங்களா? அதாவது பெண் தன்மையை கொடுக்குற ஹார்மோன் அவங்களுக்கு இருக்கும். ஆண் தன்மையை கொடுக்குற ஹார்மோன் இந்த டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன். இது குறையுமா அப்படின்னு கேட்டால் இதனுடைய அளவு ஒரு 40 வயசுக்கு மேலே குறையுது. அதனால தான் சொல்லுவோம் 40 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுங்க, ஆண்களை 40 வயசுக்குள்ளே குழந்தை பிறந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான் காரணம். ஏன்னா 40 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையும். 60 வயசுலேயும் ஜமாய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைங்கள. பட் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் லெஸ் ஆகிட்டே போகும். நம்ம இதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்மோனுடைய துடிப்பு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப நாள் உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் இருக்கும். இட்ஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ்னால் லாங் வாக்கிங், நீண்ட தூர நிதானமான பொறுமையான சீரான நடைப்பயிற்சி. தட்ஸ் இட். நீண்ட தூரம் நடக்கணும், பொறுமையாக நடக்கணும், மெதுவாக நடக்கணும், அதே நேரத்தில் சீராக நடக்கணும். டெய்லி ஒரு 40 to 50 minutes, 1 hour. சரிங்களா? இவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ நான் இது அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள் அவங்களுடைய உறுப்பை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தேவையற்ற மருந்து மாத்திரைகளை சாப்பிடாதீங்க. இதனோட ஹம்பிளான ரெக்வஸ்ட். பல ஆண்களுக்கு இதை தெரியறதில்ல. ஏதோ நான் செய்கிறேன் அப்படின்ட்டு செய்து பல கடுமையான பக்க விளைவுகளை வாங்கிக்கிறாங்க. மருந்து மாத்திரைகளால் உங்களுக்கு உறுப்பை பெரிது பண்ணவே முடியாது. நோ வே, இதுக்கு சான்சஸே கிடையாது. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கிற அளவை வேணால் கொஞ்சம் அதே அளவுக்கு கொண்டு வரலாம். இப்போது உங்களுக்கு இயற்கையாகவே 5 இன்ச்சுனா சில காரணங்களால் சில நேரங்களில் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை, ஃபோர்ஸாக இல்லை, இந்த டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது அந்த அளவு இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர மற்றபடி உங்களால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு புதிய ஒரு வளர்ச்சியை உங்களால் கண்டிப்பாக அடையவே முடியாது. வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பல ஆண்கள் கேட்குறது, சரிங்க இதெல்லாம் ரைட்டு சொல்கிறீங்க, வெரி குட், பட் ஆனால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் பல ஆண்கள் எடுத்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா அறுவை சிகிச்சை தாங்க. ஒரு பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சி, இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை ஒன்றால் மட்டும்தான் முடியும். ஆனால் அறுவை சிகிச்சை இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். சரிங்களா? அதான் பரிந்துரை செய்வது இல்லை. மருத்துவர்கள் கூட அதை பரிந்துரை பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு இடங்களில் சில ரொம்ப தீவிரமான சூழ்நிலையில் தான் அதை செய்கிறாங்களே தவிர மற்றபடி 100% அதை செய்கிறது இல்லை. பிகாஸ் அதனோட பக்க விளைவுகள் கொஞ்சம் அதிகங்க. லாட் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ். எழுச்சியில் ப்ராப்ளம் ஏற்படலாம், அதே நேரத்தில் இரத்த ஓட்டம் போகிறதுல ப்ராப்ளம் ஏற்படலாம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் குறையலாம், எந்நேரமும் எழுச்சியோடையும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் இதில் இருக்கிறதுனால இதை யாரும் பரிந்துரை பண்ணுறது இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனும் கட்டு. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இயற்கையாகவே உங்களுக்கு இருக்க வேண்டிய அளவு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ உங்கள் உடம்பு வாக்குக்கு அல்லது உங்களுடைய ஜீனுக்கு, அதாவது உடம்பு வாக்குன்னு இங்கே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா உறுப்போட சைஸ் அப்படிங்கிறது உடம்பு வாகை பொறுத்து வருவதல்ல,
ஜீன் ரீதியாக வருவது. நம்மளோட ஜீன் அப்படின்னு சொல்லல அதனால். ஏன்னா இப்போ ஒருத்தர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார், கை பெருசாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப டாலாக இருப்பார், கை சின்னதாக இருக்கும். இது என்ன, அவர் என்ன பண்ணார், எக்ஸசைஸ் பண்ணாரா? கிடையாது. அது அவருடைய ஜீன், ஜெனட்டிக் இதெல்லாம். ஸோ அப்படி தான் இது வருமே தவிர உங்களுக்கு இந்த ஜீன் ஜெனட்டிக் அப்படிங்கிறது மாற்ற முடியாது. இருக்கிற உறுப்புடைய அளவை அறுவை சிகிச்சையின்றி வேறு மருந்து மாத்திரைகளால் மாற்ற முடியாது. பட் அதில் ஏதாவது தளர்வுகள் இருந்தால், சில நேரங்களில் ஹேண்ட் ஜாப் அதிகமாக பண்ணனா ஆண்கள் செஞ்சால் ஒரு தற்காலிகமான தளர்வு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க 1 இயராக 2 இயராக செஞ்சிட்ருக்கேங்க, டெய்லி ஒரு டைம் செய்வேன் அப்படிம்பாங்க. அப்போது லைட்டான தளர்வு இருக்கும். ஒரு 1 மந்த் செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா பழைய மாதிரி அவங்களுக்கு நல்ல எழுச்சி கிடைக்கும். அதுக்குன்னு ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயம் தப்பான்னு கேட்கக்கூடாது. இப்போ நான் இதை சொன்னோன்னே அடுத்த கேள்வி அதுதான் கேட்பாங்க. அப்போது செஞ்சால் தப்புங்களா, ஐயோ நான் இவ்வளோ நாளாக செஞ்சிட்ருக்கேனே, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு இன்னொரு கூட்டம் கிளம்பி வந்துடுவாங்க. ஹேண்ட் ஜாப் பண்ணுறது தப்பே கிடையாது. WHO அறிவுறுத்தலின்படி இட்ஸ் சேஃப். ஆக்சுவலாக இதை செய்ய ஊக்குவிக்கிறாங்க. ஒரு வயது வந்த ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு அவர்களுடைய உணர்வினை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஹேண்ட் ஜாப், அதாவது சுயமாக தனக்கு தானே அந்த இன்பத்தை கொடுக்குற அந்த விஷயத்தை செய்யுங்கள் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்க. மேக்சிமம் ஆண்கள் தான் மெஜாரிட்டி. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தவிர, அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை தவிர மற்ற எல்லா ஆண்களும் இந்த ஹேண்ட் ஜாபை செய்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பெண்கள் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது வெறும் 20 to 30% தான். ஏன்னா ஆண்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்குது. ஆண்களுக்கு என்ஜாய் பண்ணனா என்ன பண்ண முடியும்? இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை பற்றியே யோசிக்க முடியுது. ஆண்கள் 35 தான் கல்யாணமே பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஒரு ஆணால் என்னங்க பண்ண முடியும்? 16லேயே, இன்னும் சொல்ல போனால் 14லேயே ஆண்களுக்கு ஹார்மோனோட எழுச்சி அதிகமாகிடுது. அப்போ தான் 16, 18, இப்போலாம் 14. ஆண்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. பெண்கள் சீக்கிரமாக பூ பெய்துறாங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இதே தான். ஆண்களும் இப்போ சீக்கிரமாக அந்த ஒரு உணர்வுக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஹார்மோன் வேகமாக வேலை செய்யுது. 60 வயசில் வரதெல்லாம் இன்றைக்கி 30 வயசில் வருது. 20 வயசில் வர உணர்ச்சி இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு 12 வயசு குழந்தைக்கு அது அந்த உணர்வு ஏற்படுது. ஸோ இது நம்ம இதை தவறுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் கால மாற்றம். அதனால் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும்னா ஹேண்ட் ஜாப் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா நீங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் வச்சு அது மூலமாக டிசீஸை தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும். சரிங்களா? அதனால் ஹேண்ட் ஜாப் இட்ஸ் சேஃப், இட்ஸ் குட். பட் அதே வேலையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மிஷின் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டே இருக்கு, என்ன ஆகும்? மிஷினு சூடாகி போய் கொஞ்சம் நின்று போயிடும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டிங்கன்னா பழைய மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே தான் இங்கேயும். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இப்படி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு மாதம் செய்யாமல் அப்படியே இருந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உறுப்போட தளர்வு நீங்கி உறுப்பு நல்ல தோற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இயற்கையாக உங்கள் உடம்பில் இருக்கிற சேம் அந்த அளவு தான் உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். ஓகேங்களா? இது நான் புதுசாக அது சில பேர் கேட்பாங்க, இது செய்யாமக்கிறதுனால வளருதும்பாங்க. அது வளரலாம் இல்லை. சரிங்களா? அது வளரலாம் கிடையாது. அது உங்கள் உடம்புக்கு அந்த அளவில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக சயின்டிஃபிக்காக 16 வயசில் ஸ்டாப் ஆகிடுது. உறுப்போட வளர்ச்சி 16 வயசில் ஸ்டாப் ஆகிடுது. அது வரைக்கும் உங்களுக்கு வளருது. மற்ற உறுப்பு மாதிரி கை வளருது, கால் வளருதுங்க மாதிரி வளருது. 16 வயசுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் இயற்கையான முறையில் வளர வைக்க முடியாது. செயற்கைனா அறுவை சிகிச்சை தான். அதை நான் முன்னாடி அதை பற்றி விளக்கி சொல்லிட்டேன். இப்போது அந்த அளவு இருக்குது. இப்போ அந்த அளவை பெரிது பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்?
அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. இப்போ வந்து ஓகே ரைட், நீங்கள் சொன்னது ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில மேல்பூச்சு களும்புகளை பயன்படுத்தலாம். அது என்னங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் கருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வைத்திய பொருள், சித்த வைத்திய பொருள். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. விலையும் கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லின்னு நீங்கள் நினச்சி பயந்துக்க வேண்டாம். ஆண்களோட வரப்பிரசாதம். என்ன சொல்ல போனால் உச்சி முதல் பாதம் வரை பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அதில் ஒன்று தான் ஆண்களுடைய அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுது. இந்த கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தணும்? நீங்களே கருஞ்சீரகத்தை வாங்கிட்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போட்டு மிதமான சூட்டில் காய்ச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த கருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இடிச்சிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு மிதமான சூட்டில் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பிறகு எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு பேர். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக சித்த மருத்துவ கடைகளில், அது நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரக எண்ணெய் என்று தனியாக விற்பனை செய்யப்படுகிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் இது. இந்த கருஞ்சீரக எண்ணெயை வாங்கிட்டு வாங்க, பயமே வேணாம், தயக்கமே வேண்டாம், வாங்கிட்டு வாங்க. இதை நைட் தூங்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உங்களுடைய உறுப்பில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் மெதுவான மசாஜ் செஞ்சுட்டு 1 to 2 hours அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்புறம் வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக படுத்து தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு 10 நாள் ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் வீக்லி ட்வைஸ் வச்சுக்கோங்க. அதை ரெகுலர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி குட் ரிசல்ட் கொடுக்குது. இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உறுப்பில் போகிற நரம்புகளோட தளர்வை நீக்குது. உறுப்புகளில் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. உறுப்பை நல்லா நீளப்படுத்துது, தடிமனாக்குது. அதாவது உங்களுக்கு இயற்கையாக இருக்கிற அளவை நல்லா எடுத்து கொடுக்குது. சரிங்களா? ஸோ யூ கேன் ட்ரை. உங்களால் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், உறுப்பை வந்து வளர வைக்கிறதுக்கு என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னா எக்ஸசைஸ். இதாவது ஒரு உடற்பயிற்சியை செய்கிறது. ஜிம்முக்கு போகலாமான்னு அடுத்து கேட்பாங்க. இட்ஸ் குட். ஜிம்முக்கு போகிறது இட்ஸ் நாட் பேட், வெரி குட். பட் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான உலகத்தில் ஜிம்முக்கு போகிறதுங்கிறது, அது ரெகுலர் பண்ணுறதுங்கிறது நான் பார்க்கறது ரொம்ப ரேருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறம்பாங்க. 1 மாதம் போவாங்க, 2 மாதம் போவாங்க, அதிகபட்சமாக 6 மாதம் கூட போனவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது, நின்றுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபீஸ் கட்டுறோம், உணவு கட்டுப்பாடுகளில் இருக்கிறோம், மெயின்டைன் பண்ணணும், வேலையில் அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போது காலையில் ஒரு 2 மணி நேரம் நம்மளால் ஒதுக்க முடிகிறதுங்கிறது இருக்குது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால ஜிம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 1 hour நடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 1 மணி நேரங்கிறத விட 40 நிமிடம். ஆண்கள் டெய்லி 40 நிமிஷம் நடந்தார்கள் என்று சொன்னாலே பல நோய்கள் தீரும். அதில் ஒன்று தான் உறுப்போட வளர்ச்சி. அது எங்க நடந்தால் உறுப்பு வளருமா அப்படின்னா வளரும். ஏன்னா ஆண்கள் நடக்க 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 டெஸ்டோஸ்டரான் கவுண்ட், அதுதான் நான் ஆண்மை கொடுக்குற ஹார்மோன்னு சொன்னேன், இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறதின் காரணமாக கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல முறையில் உறுப்போட வளர்ச்சி இருக்கும். நல்ல நீளமாகவும் தடிமனாகவும், அதே மாதிரி உங்களுக்கு எழுச்சி நல்லாயிருக்கும். சில பேர் வந்து எழுச்சி ஆகுதுங்க அப்புறம் சுருங்கி போகுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் கண்டிப்பாக தீரும், நல்லாயிருக்கும். சரிங்களா? உறுப்போட எழுச்சிக்கு இது சிறப்பாக இருக்கும் இந்த கருஞ்சீரக எண்ணெய். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் நடைப்பயிற்சி, இந்த ரெண்டுமே நல்ல ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது எல்லா விட மெயினான ஒரு விஷயம் உங்களோட மைண்ட் செட். மன ரீதியாக
யூ ஃபிட் அப்படிங்கிற மைண்டில் நீங்கள் வரணும். என்னால் முடியாதுங்கிற மைண்டுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்கே எழுச்சி அடையாது, அங்கே வேலை செய்யாது. உங்களோட திங்கிங் தான் பலூன், அதாவது காற்று இல்லாத பலூன் காற்றடிச்ச பலூன் மாதிரி பெருசாகிறது. ஸோ உங்கள் திங்கிங்கை நல்லா ஒரு உணர்ச்சியோடு வெளிப்படுத்தினீங்க, நல்ல ஒரு என்னால் முடியும், நல்ல ஒரு போர்ஸாக என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நானும் என்னோடய துணையை திருப்திப்படுத்துவேன், என்னோடய உறுப்பும் நல்லா எழுச்சியாகும், நல்லா பெருசாக நீளமாக எழுச்சிப்படுத்துவேன். அந்த மைண்ட் செட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கண்டிப்பாக பெரிதாகும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.